நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். எங்கள் அன்பு அரசரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த மாலை நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பு இதயம் எங்கள் மேல் இரக்கத்தோடு இறங்குவதற்காக உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவராகவும் வல்லவராகவும் கிருபையுள்ளவராகவும் இருப்பதற்காக உம்மை ஸ்துதிக்கிறோம்ப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை காண்கிறவரே, எங்கள் நிலையை அறிந்திருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லப்படுகிற என்னை வைத்து ஆண்டவரே பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படி பலத்தையும் வல்லமையும் தருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தை நினைவு கூர்பவரே ஸ்தோத்திரம். என் கண்ணீரை காண்பவரே ஸ்தோத்திரம். எனக்காக வழிகளை திறந்து விடுகிறவரே ஸ்தோத்திரம். எனக்கு ஆறுதலும் பலமுமாய் இருப்பவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் கலங்கி எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டதே என்று அழுகிற பொழுது எனக்கென்று வாசல்களை திறந்து விடுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பற்றி எரிகிற நெருப்பை போல ஆண்டவருடைய அன்பு எங்களுக்காக பற்றி எறிவதற்காக ஸ்தோத்திரம். நீ அமைந்திரு, நான் உனக்காக போரிடுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிபூர்ண அழகுடையவரே, சௌந்தரியமானவரே, அன்பானவரே, அழகானவரே, உம்மை துதித்து கனப்படுத்துகிறோம். இந்த மாலை நேரத்தில் சுவாமி எங்களை நீர் மூடிக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம். பிரசனத்தால் நிறைக்கும்படியாக செபிக்கிறோம். உண்மையின் ஆவியினாலே எங்களை அபிஷேகிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆவிலும் உண்மையிலும் உம்மை துதிக்கும்படி அக்னியினாலே எங்களை நிரப்பும்படியாக செபிக்கிறோம். அப்பா தந்தை என்று உரிமையோடு அழைக்கும்படி புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியினாலே எங்களை நிறைக்கும்படியாக செபிக்கிறோம். நீர் எந்த அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுக்க விரும்புகிறீரோ, எந்த ஆசீர்வாதத்தால் எங்களை நிறைக்க விரும்புகிறீரோ அவற்றால் நிறைத்தருளும்படியாக செபிக்கிறோம். நிரப்பும்படியாக செபிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய சித்தம் எங்களில் நிறைவேறுவதாக, ஆண்டவருடைய திட்டம் எங்களில் செயல்படுவதாக. நன்றி அப்பா. எங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற இஸ்ராயலை காக்கின்ற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. 1000 10,000 சிறந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் என்று எல்லா திசைகளிலும் பறந்து விரிந்து கிடக்கிற மகிமைக்காக மாட்சிமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. யுத்தத்தில் வெற்றி கொடுப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகளை நடுநடுங்க செய்கிறவரே ஸ்தோத்திரம். உடைய ஒரு வார்த்தையினாலே என்னுடைய மனதில் இருக்கிற எல்லா துயரங்களையும் இருளின் ஆவிகளையும் விரட்டி அடிக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அஞ்சாதே, கலங்காதே, துணிந்து நில், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நற்கருணை நாதரே ஸ்தோத்திரம். திரு இருதய ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றி அப்பா. இந்த மாலை வேளை உம்மை ஆராதிக்க உம் ஜனங்களாகி நாங்கள் கூடியிருக்கிறோம். தேவ அபிஷேகம் எங்களை காத்து வழிநடத்துவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம்.
இன்னும் ஒரு பாடலை கூட நாம் பாடி செபிப்போம். ஆண்டவர் நல்லவர், எத்தனையோ நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறவர். அந்த செய்த தேவனுக்கு நன்மைகள் சொல்லி நாம் பாடி செபிப்போம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன்.
நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்து தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதித்தே, தேவனே உம்மை துதித்தே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பலவீனம் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்து கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு 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 ராஜா. ரெண்டு கரங்களை உயர்த்தி அவர்கள் துதிப்போம். தொடர்ந்து பாடுங்க, தொடர்ந்து துதிங்க. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றியோடு ஸ்துதிக்கிறேன், கனப்படுத்துகிறேன், ஆராதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரித்து கனப்படுத்துகிறோம். நன்றி நன்மைகள் செய்தவரை உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காப்பவரே நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அல்ல, ஸ்தோத்திரம் அல்ல, ஸ்தோத்திரம் அல்ல, ஸ்தோத்திரம் அல்ல. ஆண்டவரே உண்மையே போற்றுகிறோம், உண்மையே புகழ்கிறோம், உண்மையே வாழ்த்துகிறோம். ஆண்டவரே நீர் ஒருவரே உண்மையான தெய்வம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திரு இருதயத்திலிருந்து ஆசீர்வாதமும் இரக்கமும் மன்னிப்பும் அன்பும் அமைதியும் உங்கள் எல்லோருக்கும் கிடைப்பதாக. அந்த இதயம் உங்களுக்காக ஏங்கி தவிக்கிறது. நீங்கள் அவரை வந்து தரிசிப்பீர்கள், அவரோடு அமர்ந்து பேசுவீர்கள். அவர் தன் இருதயத்தின் விருப்பத்தை உங்களுக்கு சொல்லலாம், அல்லது உங்கள் இருதயத்தினுடைய விருப்பங்களை அவர் கேட்கலாம் என்று வாஞ்சியோடு காத்திருக்கிறார். ஆகவே இந்த ஆராதனை வேளையில்
அந்த அன்பு தெய்வம் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நாம் செவிமடுத்து கேட்போம். நீதி தலைவர்கள் 6ஆம் அதிகாரத்தில் 11 - 24 இறை வசனங்கள் ஒரு கோழையான ஒரு மனிதன், வாழ்க்கையில் தோற்று போன ஒரு மனிதன் கடவுளால் எப்படி பலப்படுத்தப்படுகிறார், கடவுளால் எப்படி வெற்றி அடைகிறார், கடவுளால் எப்படி ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. கிதியோன் என்பவர் அவருடைய பெயர். இஸ்ராயேல் குலத்தை சேர்ந்தவர். ஆனால் மீதியர் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டம், ஒரு அரசு, ஒரு நாடு அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. ஆகவே அடிமைக்கு சுதந்திரம் இல்லை, அடிமைகளுக்கு முடிவெடுக்கும் அதிகாரம் இல்லை, சிரிப்பதற்கு கூட அங்கு உரிமை இல்லை. ஆகவே தன் குடும்பத்தை பற்றி, தன் சந்ததியை பற்றி, தன் எதிர்காலத்தை பற்றி சோர்ந்து போய், ஏனெனில் அவன் ஒரு அடிமை, இன்னும் எத்தனை வருடங்கள் இந்த அடிமைத்தனத்தில் இருப்போம் என்பது அவருக்கு தெரியாது. யார் வந்து மீட்க போகிறார்கள் என்பதும் தெரியாது. அதற்குரிய முகாந்திரம் இல்லை. ஆகவே வயிற்று பசி தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் இருப்பதனால அவர்களுக்காக மலையின் இடுக்கிலே விவசாயம் செய்கிறார். சுதந்திரமாய் இருக்கும்போது ஒரு டிராக்டர் கொண்டு போகலாம், ஒரு 2 மாட்டை கொண்டு போகலாம், ஏர் கொண்டு விடலாம், தண்ணீர் பாய்ச்சலாம், எல்லா வசதிகள் இருக்கும். ஆகவே ஆனால் இவருடைய விஷயத்தில் எதுவுமே இல்லாமல் விதையை முளைப்பிக்க வேண்டும். எதை கொண்டு அவர் உழுதாரோ, எப்படி அதற்கு நீர் பாய்ச்சினாரோ, அவர் இப்படி உழுது கொண்டு இருக்கிறார். அப்பொழுது தேவனாகிய ஆண்டவருடைய தூதர் அங்கே வருகிறார். கடவுளுடைய அன்பு பிள்ளைகளை, கிதியோனை போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? என்றைக்கு நாம் மீட்கப்படுவோம்? என்றைக்கு நாம் விடுவிக்கப்படுவோம்? யார் நம்மை விடுவிப்பார்கள்? எப்பொழுது நமக்கு இந்த எல்லா கட்டுகளிலிருந்தும், இந்த அடிமைத்தனத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும் என்றெல்லாம் நீங்களும் ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். நேசம் மிகுந்த இயேசுவின் இதயத்திற்கு இனிமையானவர்களே, உங்களை சந்திக்க இந்த இரவு ஆண்டவர் வருகிறார். உன் நிலையை பார்த்து அவர் கருணை கொண்டு உன்னை சந்திக்க வருகிறார். பைபிளில் ஆண்டவராகிய கடவுள் பெரிய பெரிய கூட்டத்திற்கு பிரசங்கித்திருக்கிறார். தனிப்பட்ட விதத்திலும் அவர் சிலரை சந்தித்திருக்கிறார். என்கவுண்டர் என்று சொல்வார். அப்படித்தான் துயரத்தோடு, வாட்டத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, தோல்வி எண்ணத்தோடு, தோல்வி எண்ணம் தான் கடைசி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா துயர்களிலும் கடைசி தோல்வி எண்ணம். இங்கிலீஷ்ல அதை ஃபெயிலியர்ஸ் என்று சொல்வார். அவ்வளவுதான், வாழ்க்கையில் தோத்து போட்டேன், போய்விட்டேன் என்கிற அடுத்த அடி அவன் சாக வேண்டும், வாழ்வதற்கு வழி இல்லை. அந்த நிலையில் கிதியோன் என்பவரை ஆண்டவர் சந்திக்கிறார். பைபிள் உள்ளவர்கள் அனைவரும் எடுத்துக்கொள்வோம். நீதி தலைவர்கள் 6ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது என்னோடு சேர்ந்தால் எவ்வளவோ ஆசீர்வாதமாக இருக்கும். அங்கே கிதியோன் என்ற தலைப்பே போடப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதரப்பட்டதை செய்தனர். வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியம் இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். நீதித்தலைவர்கள் 6ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், கடவுளுடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு அருவருப்பானவற்றை செய்தார்கள். கடவுளுடைய பார்வைக்கு தீயது என பட்டதை செய்தார்கள். ஆகவே 2ஆம் வசனம் என்ன சொல்கிறது? ஆண்டவர் முதல் வசனத்திலே ஆண்டவர் மீதியானரிடம் 7 ஆண்டுகள் அவர்களை ஒப்படைத்தார். கடவுள் அப்படி செய்வாரா? திருத்துவதற்காக,
நம் தவறுகளை உணர்வதற்காக, சுட்டி காட்டுவதற்காக சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்கள், சில ஆண்டுகள் அவர் நம்மை துயரத்தில் வைப்பார். இது ஒரு தகப்பனுக்குரிய அன்பு. தகப்பன் கண்டிக்காத மகன் உண்டோ என்று வேதம் சொல்கிறது போல, இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய பார்வைக்கு தீயது எனப்பட்டதை செய்ததனால் 7 வருடங்கள் மீதியானவரிடம் அவர்கள் அடிமைகளாய் இருக்கும்படி ஆண்டவர் விட்டுவிட்டார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நாம் எந்த தவறு செய்ததனால் கடவுள் நம்மை இப்படி விட்டுவிட்டு இருக்கிறார்? எந்த காரியத்தை கடவுளுடைய பார்வையில் தீயது எனப்பட்டதை நம்முடைய பார்வைக்கு நல்லது எனப்பட்டதை செய்து நாம் சாபத்திற்குள்ளாக இருக்கிறோம்? கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு நிமிடம் நீங்கள் கண்களை மூடி, ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் நான் செய்த தீய காரியம் என்னப்பா? தெரிஞ்சிருக்கோம், உணர்த்திருப்பார், செஞ்சிட்டோம், இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கணும். இப்ப நம்ம புத்திக்கு நாம் செய்த தவறுகள் ஞாபகம் வராது. கடவுள் உதவி செய்யலையே, கடவுள் ஒருத்தர் இருந்தா எனக்கு ஏன் இப்படி நடக்குது, கடவுள் ஒருத்தர் இருந்தா எனக்கு நல்லது நடக்கணும்ல, அவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று புலம்ப ஆரம்பிப்போம். ஆனால் விடுதலை பெறுவதற்கு, கடவுளிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முதல் காரியம், நான் என்ன தவறு செய்தேன்? என்னைக்கு என்னை மடியில வச்சு தாளாட்டுகிற என் தாய் போ அப்படின்னு என்னை தள்ளி விடுகிறான்னு என்னமா பண்ண, ஏமா தள்ளி விடுகிற? எப்பொழுதும் என்னை தோளில் சுமக்கிற என் தந்தை இனி உன்னை தோளில் சுமக்க மாட்டேன்னு சொல்றானா, அப்பா என்ன ஆச்சுப்பா என்று நாம் கேட்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய ஆராதனை நேரத்தில் நம்மை ஆத்ம பரிசீலனை செய்து கொள்வோம், ஆத்ம பரிசோதனை செய்து கொள்ளும். ஆண்டவரே, நான் எதை செய்தேன் எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கிறது? எதை செய்தேன் இந்த தீமை என் மேல் வந்திருக்கிறது? நான் எந்த குற்றத்தை செய்ததனால் நீர் என்னை மற்றவர்கள் கையில் ஒப்படைத்து இருக்கிறார்? இது உண்மையான அனுபவம். உன்னை ஆண்டவர் திருத்தணும்னு நினைச்சிருக்கும் பொழுது, உன் பாவத்தை நீ உணர வேண்டும் என்கிற பொழுது, ஆண்டவர் ஒரு மனிதர் கீழே அல்லது ஒரு பிரச்சனையில் கீழே நம்மை சில காலம் வைத்திருப்பார். 2ஆம் வசனம் சொல்கிறது, மீதியானரின் ஆட்சியில் இஸ்ரேல் மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டனர். எனவே மீதியானரிடமிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக மலை பிளவுகளையும் குகைகளையும் கோட்டைகளையும் தங்கள் பதுக்கிடமாக அமைத்துக் கொண்டனர். எப்போ வருவாங்க? எப்பொழுது சூறையாடுவார்கள், எப்பொழுது கொள்ளையடிப்பார்கள், எப்பொழுது அடித்து இழுத்து கொண்டு போவார்கள், சிறு பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை, பெரியவர்களை எப்பொழுது சித்திரவதைக்கு உள்ளாகும். ஆகவே இரவு உறங்கும் பொழுது கூட நிம்மதி இல்லாமல் அவர்கள் வாழ்ந்ததனாலே வசனம் சொல்கிறது, அவர்கள் குகைகளிலும் மலை இடுக்குகளிலும் மறைந்து வாழ்ந்தார்கள். இந்த கடன் காரணம் வந்துட்டா நம்ம மறைவோம் இல்லையா? மறைந்து வாழ்வோம். வீட்டின் வெளியிலே பூட்டிக் கொண்டு உள்ளே அமர்ந்திருப்போம். யார் வந்தாலும் வீடு பூட்டி இருக்குன்னு போட்டோம். எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கும் போக மாட்டோம். அந்த இடத்திற்கு அவர்கள் வந்து விட்டால், அந்த இடத்திற்கு அவன் என்னை பார்த்து விட்டால், ஆகவே நான் வெளியில எங்கேயும் போகல, நான் மறைந்து இருக்கிறேன். ஆபிரகாம் கூட குழந்தை இல்லாத பொழுது அவர் கூடாரத்துக்குள்ளே இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே 3ஆம் வசனம், இஸ்ரேல் மக்கள் பயிரிட்டதை மீதியானரும் அமலேக்கியரும் கிழக்கில் வாழ்ந்த மக்களும் அழித்து வந்தனர். பயிர் விலையும் கொளுத்தி விடுவார்கள், கதிர்கள் விலையும் அழித்து விடுவார்கள், தீக்கிரையாக்குவார்கள், அல்லது சூறையாடி கொண்டு போவார். அழித்து விடுவார்கள் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கு, பல விளக்கங்கள் இருக்கின்றது. அழித்து விடுவார்கள் என்பது கொண்டு போய் விடுவார்கள், அல்லது எரித்து விடுவார்கள், அல்லது சாய்த்து விடுவார்கள் வளர்வதற்கு முன்பாக. பதுங்கி கொண்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களா? நீங்க எப்படி சாப்பிடுறீங்கன்னு பார்க்கிறேன்னு சொல்லி அவர்களுடைய உழைப்பை அவர்கள் திருடினார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4ஆம் வசனம், அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக முற்றுகையிட்டு காசா வரையிலுள்ள நிலப்பகுதியின் விளைச்சலை அழித்துவார்கள். இஸ்ரேலின் உணவை விட்டு வைக்கவில்லை. ஆட்டையும் மாட்டையும் கழுதை எதையுமே அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அவர்கள் தங்கள் கால்நடைகளுடன் கூடாரங்களுடன் வெட்டிக்கிளிகள் போல் பெருங்கூட்டமாய் வந்தனர். யாரு அவங்க?
எதிராளிகள் அமலேக்கியரும் மீதியானரும். இந்த 2 ஜாதி யார் என்பது நான் ஒரு நாள் சொல்லியிருக்கிறேன். லோத்தினுடைய 2 மகள்களுக்கு பிறந்தவர்கள். இந்த 2 ஜாதியில் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆனா கடவுள் இஸ்ரேல் மக்கள் தம் சொந்த ஜனத்தை அவர்கள் கீழே படைக்கிறார். அதற்கு ஏன் காரணம்? கடவுளுடைய பார்வைக்கு தீயது என தென்பட்டதை அவர்கள் செய்தார். இன்றைக்கும் ஆண்டவருடைய அருகிலிருந்து சொல்லுகிறேன், நீங்கள் கடவுளுடைய கண்ணுக்கும் அவருக்கு தீங்கு என கருதப்படுவதை செய்வதனாலேயே செய்து கொண்டிருப்பதனாலேயே செய்ய திட்டமிட்டு இருப்பதனாலேயே கடவுளுடைய அனுகிரகம் நம் மேல் இல்லாமல் நம் விரோதிகள் நம்மை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள், ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம் சொத்து சூறையாடப்படுகிறது, நம் வீடு சூறையாடப்படுகிறது, நம் ஆரோக்கியம் சூறையாடப்படுகிறது, நம் பிள்ளைகள் சூறையாடப்படுகிறார்கள். நாம் நிம்மதியை இழந்து தவிக்கிறோம், அமைதியை இழந்து தவிக்கிறோம். உள்ளத்தில் ஒவ்வொரு நிமிடமும் பயத்தினால் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், கதறிக்கொண்டிருக்கிறோம். கஷ்டப்பட்டு உழைத்த நம்முடைய உழைப்பை இன்னொருவன் பறித்துக் கொண்டு போகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலைக்கு காரணம் என்ன? கீழ்ப்படியாமை, பாவம். இந்த கீழ்ப்படியாமையுடைய பலனாக 7 வருடங்களை ஆண்டவர் அவர்கள் கீழே வைத்தார். இது வேதத்தின் வசனம், இதை நீங்கள் நம்புங்கள். இது வரலாற்றின் பிரகாரம் எல்லா காரியங்களும் நடக்கிறது என்று சொல்லலாம். அந்த வரலாற்றை இயக்குகிற தெய்வம் இஸ்ரேல் மக்களை அவர்கள் கீழே வச்சார். என்னென்ன கஷ்டம்! இஸ்ரேலில் இருந்த எல்லா தானியங்களையும் அவர்கள் அழித்தார்கள். அது மட்டுமல்ல, இஸ்ரேலுடைய கதையை முடிப்பதற்காக அவர்களுடைய கால்நடைகளோடு குதிரைகளோடு அவர்கள் யுத்தத்திற்கு வந்தார்கள். எவ்வளவு பேர் வந்தார்கள்? வசனம் சொல்கிறது, 4ஆம் வசனம் 5ஆம் வசனம், அவர்கள் வெட்டுக்கிளியை போல பெருங்கூட்டமாய் வந்தனர். அவர்களும் அவர்களுக்குரிய ஒட்டகங்களும் எண்ணிக்கையில் அடங்கா. அவர்கள் கொள்ளையடிக்க நாட்டினுள் வந்தனர். மீதியானரிடம் மிகவும் சிறுமையுற்ற இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, முதலில் நாம் செய்ய வேண்டியது செல்ஃப் ரியலைசேஷன். ஏன் நாம் இப்படி இருக்கிறேன்? எதற்கு என் மேல் இந்த பழி வந்தது? நான் செய்த தவறு என்ன என்பதை கண்டுபிடிப்பது தான் முதல் காரியம். செல்ஃப் எக்ஸாமினேஷன், செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் நாலேஜ், செல்ஃப் எம்பவரிங். எனக்கு ஏன் இந்த நிலைமை, இந்த வியாதி ஏன் வந்துச்சு? ஏன் கடனில் இருக்கிறேன்? ஏன் என்னை ஏமாற்றினார்? நான் ஏன் இப்படி அன்புக்காக, என் அன்பு என்கிற பெயரில் இப்படி அலைகிறேன்? ஏன் மறைவான இந்த பாவ பழக்கத்தில் இருக்கிறேன்? அது உணருங்க, கண்டுபிடிங்க. இஸ்ரேல் மக்கள் இப்படி சுத்துக்கு சுத்து விரோதிகள் அவர்களை தாக்கும்போது அவர்களுக்கு ஞாபகம் என்ன வந்துச்சு? ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஜனங்கள் அல்லவா? எங்களை விரோதிகள் தொடாமல் நீர்தானே பாதுகாத்தீர். எகிப்தியர் மீது வந்த எந்த வியாதி உங்கள் மீது வரவிட மாட்டேன்னு சொன்னீங்க. பின்பு ஏன் வியாதி வந்தது? ஏன் இந்த பிரச்சனை வந்தது? வசனம் சொல்கிறது, 6ஆம் வசனம், இஸ்ராயேல் மக்கள் மீதியானவருடைய மிகவும் சிறுமையுற்றார்கள். அப்பொழுது ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டார்கள். உன் குற்றத்தை உணர்ந்து கொள், உன் குற்றத்தை கண்டுபிடி. 3வது கடவுளை நோக்கி கூப்பிடு. Turn to the Lord. அப்பாவை நோக்கி, ஆண்டவரே கூப்பிடுங்க. எவ்வளவு சீக்கிரம் கூப்பிடுவீங்களோ, என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே, எவ்வளவு சீக்கிரம் கூப்பிடுவீங்களோ அவ்வளவு சீக்கிரம் பதில் தருவார். ஆண்டவர் அனைத்தும் அறிந்திருக்கிறார். கவனியுங்கள், 7 ஆண்டு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் மக்கள் மனம் திரும்புவதற்கு 7 ஆண்டு சரியாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு இடத்தில் 70 ஆண்டுகள் வேறு தேசத்தில் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். இது 7, அது 70. ஆகவே கடவுளுடைய கோபம் நாம் எவ்வளவு நாள், எவ்வளவு கண்டிப்பு, எவ்வளவு தண்டிப்பு கொடுத்தால் இவன் திருந்துவான் என்று
ஆண்டவருக்கு முன்கூட்டியே தெரியும். இஸ்ராயல் மக்கள் கடவுளை நோக்கி கூப்பிட்டது போல நீங்களும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. கூப்பிடுகிறது எப்படி? கூப்பிடுவது கரங்களை உயர்த்தி. பர்த்தலேமி கூப்பிட்டது போல, ஆண்டவரே இரக்கமாக, ஆண்டவரே தயவாயிரு, ஆண்டவரே ரட்சித்தர், ஆண்டவரே மீட்டர், நாங்கள் கெட்டு போனோம், பாவியானோம், எங்கள் பாவத்தினாலே நாங்கள் உண்மை இழந்து போனோம், வல்லமை இழந்தோம், நாங்கள் உண்மை கைவிட்டதனால் என்றோ நீர் எங்களை கைவிட்டீர், கண்களுக்கு விரோதமானவற்றை நாங்கள் செய்ததனால் என்றோ உம்முடைய பார்வையை விலக்கிக் கொண்டீர். இதோ பாருங்கள், விரோதிகள் எங்கள் மேல் வந்திருக்கிறார்கள், இரக்கமாயிரும் ஆண்டவரே என்று நீங்கள் கதறி. எத்தனை ஹாஸ்பிட்டல், எத்தனை மருந்து, எத்தனை மனிதர்களிடத்தில் நீதிக்காக அலைகள், எத்தனை பஞ்சாயத்து, எவ்வளவு உழைப்பு, உழைத்தது ஒண்ணுமே நம்ம கையில் நிற்கலையே. இன்றைக்கு இஸ்ரேல் மக்களுடைய நிலைமை, கடவுளுடைய மக்களுடைய நிலைமை, அவர் சம்பாதித்தது, அவருடைய நிலங்கள், அவருடைய கால்நடைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டன. வாழ்வாதாரம் இல்லாமல் அவர் புலம்பி தவித்த பொழுது கடவுளை நோக்கி மன்றாடினார். ஆகவே பெண் இருந்துச்சுன்னா நீங்க அதை குறித்து வைத்துக்கொள். மிகவும் சிறுமையுற்ற இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர். அந்த வசனத்தினுடைய ஆழம் என்ன? சாதாரணமான பிரச்சனைகள் வரும்பொழுது அவர்கள் கடவுளை கூப்பிடவில்லை. சில நஷ்டங்கள் வந்தபொழுது அவர்கள் கடவுளை கூப்பிடவில்லை. அவர்கள் சிறிதாக அவமானப்படுத்தப்பட்ட பொழுது அவர்கள் கடவுளை கூப்பிடவில்லை. வசனம் சொல்லி மிகவும் சிறுமையுற்ற பொழுது அவர்கள் கடவுளை நோக்கி கூப்பிட்டார்கள். என் தாய் பற்றி எனக்கு வியப்பான ஒரு விஷயம், 6 பிள்ளைகளின் பெற்று வளர்ப்பதற்காக எப்பொழுது உடம்பு சரியில்லைனாலும் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிற ஒரு மாத்திரை கடையில வாங்கி போட்டுக்கிட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு கடைசியில் ஒண்ணு முடியாம படுத்து என்னை யாரும் கூப்பிட்டு போங்களே, அந்த நிலைக்கு வந்த பிற்பாடு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவோம். எங்க அப்பா சொல்றாரு, முதல்ல போயிட்டு ஒரு ஊசி போட்டு வந்தா சரியா இருக்கும் இல்லையா? எங்க அம்மா சொல்லும், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா 500 ரூபான்னுவான், 100 ரூபான்னுவான். 100 ரூபாய் தான் நான் 2 கிலோ தக்காளி வாங்குவேன், 5 கிலோ தக்காளி வாங்குவேன்னு சொல்லுவாங்க. ஆகவே இஸ்ராயல் மக்கள் முதல் தொடக்கத்திலிருந்து கடவுள் தங்களை கைவிட்டு விட்டதையும் எதிராளிகள் அவர்களை சூறையாடுகிறதையும் கண்டு கடவுளை நோக்கி கூப்பிடவில்லை. எப்பொழுது மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ அப்பொழுது கூவி அழைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவில் அன்புக்குரிய பிள்ளைகளே, நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள், வேதனையில் இருக்கிறீர்கள். இந்த நிமிடத்தில் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே உங்கள் கரங்களை இருதயத்தின் மீது வைத்துக் கொண்டு ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் எப்பொழுதுமே உங்களை விட்டு விட மாட்டார். சதா காலம் அவரை விட்டு விலக மாட்டார். அவருடைய கோபம் சில மணித்துளிகளே, அவருடைய இரக்கமோ 1000 தலைமுறைக்கும் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் என்ன செய்த ஆண்டவரே என்று கேளுங்கள். இந்த கேள்வி வேறு விதமா, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி கேட்காதீங்க. ஆண்டவரே, நான் செய்த பாவம், உன் கண்ணுக்கு விரோதமானவற்றை தீங்கினப்பட்டதை நான் செய்தேன், உமக்கு பிடிக்காததை நான் கேட்டேன், பேசினேன், உமக்கு விருப்பமில்லாத இடங்களுக்கு போனேன், நபர்களோடு தொடர்பு கொண்டேன், சிந்தித்தேன், செயல்பட்டேன், வஞ்சகத்தோடு உறவாடினேன், ஏமாற்றினேன், அசுத்தத்தை எனக்குள் கொண்டிருந்தேன், உமக்கு அருவருப்பானதை செய்தேன், விக்கிரக ஆராதனைகளை செய்தேன், என்னை நம்பினவர்களை மோசம் செய்தேன், ஏமாற்றினேன், என் மேல் இரக்கமாயிரும் என்று நீங்கள் இந்த நேரத்தில் கூப்பிடும்படியாக இயேசுவின் நாமத்தில் உங்களை கூப்பிடுகிறேன். நீங்கள் செபியுங்கள், எங்களை மன்னிங்க, எங்களுக்கு இரக்கமாய், எங்களுக்கு ஆறுதல் தர வாரும் ஆண்டவர், எங்கள் மேல் இரக்கமாய். என் சந்ததியை அழிவுற விடாதே, என் ஜனங்கள் அழிவுற விடாதே, என் பிள்ளைகள் அழிவுற விடாதே, என் மகள் வாழ்க்கை கெட்டு போகாதபடி பார்த்துக்கோ, என் மருமகனுடைய வாழ்க்கை கெட்டு போகாதபடி பார்த்துக்கோ, என் மகன் மருமகளுடைய வாழ்க்கையை நீ சரி செய்யுங்கப்பா, என் தாய் தந்தருடைய வாழ்க்கை இப்படி இல்லாதபடி ஆசீர்வதிங்கப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நம்புகிறோம், எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று ஜெபிக்கிறோம். என் வேதனைகள், என் துயரங்கள் யாவையும்
சொல்வது. உம்மை நம்பி வந்து விட்டேன், அழுகுற கேளுமப்பா. ஒரு பதில் தாருமப்பா, என் அழுகுற கேளுமப்பா. ஒரு பதில் தாருமப்பா. என் வேதனைகள், என் துயரங்கள் யாரிடம் சொல்வது? நோய்க்கு மருந்து தர முடியும், சுகம் நீர்தானே தர வேண்டும். நோய்க்கு மருந்து தர முடியும், சுகம் நீதானே தர வேண்டும். வேதனையில் பலர் வழி சொல்ல முடியும், விடுதலை நீர்தானே தர வேண்டும். வேதனையில் பலர் வழி சொல்ல முடியும், விடுதலை நீர்தானே தர வேண்டும். விடுதலை நீர்தானே தர வேண்டும். விடுதலை நீர்தானே தர வேண்டும். என் வேதனைகள், என் துயரங்கள் யாரிடம் சொல்வது? உம்மை நம்பி வந்து விட்டேன், அழுகுற கேளுமப்பா. ஒரு பதில் தாருமப்பா, என் அழுகுற கேளுமப்பா. ஒரு பதில் தாருமப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஹalleluya. ஹalleluya. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக திரட்டுல இருக்கு. திரட்டுன்னா என்ன? ஒரு அச்சத்தில், யாரோ உன்னை பயமுறுத்தல், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நாம் பயந்து கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கை முழுவதும் ஒரு பயம், ஒரு பதற்றம். வாழ்க்கை நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. வாழ்க்கை முழுவதும் பழி வாங்கப்படுகிறோம். ஹalleluya. ஹalleluya. நிறைய நஷ்டங்களை சந்தித்து விட்டோம். இதுதான் கிதியோனுடைய சூழ்நிலை, இஸ்ரேல் மக்களுடைய சூழ்நிலை. இன்றைக்கு நம்மில் பல பேருடைய சூழ்நிலை அதுதான். ஆகவே நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது 7ஆம் வசனம், இவ்வாறு மீதியானரை முன்னிட்டு இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் கூக்குரலிட்ட பொழுது ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு இறைவாக்கினர் ஒருவரை அனுப்பினார். ஹalleluya. ஹalleluya. நீங்கள் கடவுளை கூப்பிடுகிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது, நீதித்தலைவர்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, ஒரு தேவ தூதரை கடவுள் உங்களுக்காக அனுப்புவார். ஒரு இறைவாக்கினரை கடவுள் உங்களுக்காக அனுப்பினார். அவர் அவர்களுக்கு கூறியது, இஸ்ரேல் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்தேன், உங்களை அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து வெளியே அழைத்து வந்தேன், எகிப்தியரின் கையிலிருந்து உங்களை நசுக்கியோரின் அனைவர் கையிலிருந்து உங்களை நான் மீட்டேன், அவர்களை உங்கள் முன்னிலையிலிருந்து விரட்டிவிட்டு அவர் நிலத்தை உங்களுக்கு கொடுத்தேன், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர், நீங்கள் வாழும் நாட்டில் உள்ள அம்மோனிய தெய்வங்களை வணங்காதீர்கள் என்று நான் கூறியிருந்தேன், நீங்களோ என் குரலை கேட்கவில்லை. ஜெபத்தில் ஆண்டவரிடத்தில் நாம் முறையிடுகிற பொழுது இறைவாக்கினர் வழியாக கடவுள் சொன்னார், உங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஏசப்பா சொன்னார், யெகோவா இறைவன் சொன்னார், எகிப்திலிருந்து உங்களை எப்படி காப்பாற்றினேன், எவ்வளவு யுத்தம் செய்து உங்களை ரட்சித்தேன், எப்படி மீட்டேன், எப்படி உங்கள் விரோதிகள் செத்து மடிய செய்தேன், உங்களுக்கு பாலும் தேனும் பொழிகிற தேசத்தை வாக்களித்தேன். நான் என்ன சொன்னேன்? உன்னை
அமலேக்கினுடைய தெய்வத்தை கும்பிடாத, மீதியானியருடைய தெய்வங்களை வழிபடாத. ஏனென்றால் அந்த மதத்தினுடைய சம்பிரதாயத்தினுடைய மூலம் தவறாக இருக்கிறது. கடவுளுக்கு விரோதமாக செய்யப்பட்ட உருவங்களை வணங்கி கொண்டிருக்கிற மக்கள் அந்த தெய்வங்களை நீங்கள் வணங்கக்கூடாது என்று நான் சொல்லி இருந்தேன். நீங்கள் அதை வணங்கினீர்களே. 11வது வசனம், பின்பு ஆண்டவரின் தூதர் ஒபிராவில் உள்ள கர்வாலி மரத்தடியில் வந்து அமர்ந்தார். அந்த மரம் அபியேயர் குடும்பத்திலான யோவாசுக்கு சொந்தமானது. அவர் மகன் கிதியோ மீதியானிடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக திராட்சை ஆலையில் கதிர்களை அடித்துக் கொண்டிருந்தார். இறைவாக்கினர் வழியாக கடவுள் அவருடைய குற்றத்தை வெளிப்படுத்தினார். அப்ப கடவுள் நம் குற்றங்களை எச்சரித்து நம்மை கண்டிக்கும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முரண்படக்கூடாது. நீங்கள் உண்மையில் குணமாக விரும்புகிறீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுடைய குற்றங்களை உணர்த்துகிற பொழுது நீங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும். அது மிகப்பெரிய விஷயம். நாம் வட்டிக்கு காசு கொடுத்து கொண்டே இருப்போம். திடீரென்று 50 லட்சம் காசு எதுவுமே வராது. அப்பொழுது ஆண்டவரே இந்த உதவி செய்வீர் என்றால், ஆண்டவரே 50 முறைக்கு மேலே ஆண்டவர் சொன்னார் இது வேண்டாம் என்று. மருத்துவமனைக்கு நீங்கள் போகிற பொழுது மருத்துவர் அதிர்ச்சியான வியாதி இருப்பதை உங்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் நீரனை குணப்படுத்துவீர் என்றார். அந்த வியாதி வருவதற்கான எல்லா நேரங்களிலும் கடவுள் நம்மை எச்சரித்திருந்தார். நாம் கேட்கவில்லை. ஆண்டவரே அவர்களை ஏமாற்றி விட்டார்கள், வஞ்சித்து விட்டார்கள். ஆண்டவர் எத்தனையோ முறை எச்சரித்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாததற்கு காரணம் ஆண்டவர் அன்றைக்கு ஒரு மனிதர் வழியாக அல்லது உன் தகப்பன் வழியாக அல்லது உன் தாயின் வழியாக ஏன் ஒரு சிறு குழந்தையை பயன்படுத்தி கூட ஆண்டவர் பேசியிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமான் என்கிற ஒருவருக்கு குஷ்டரோகம் வந்த பொழுது அந்த வீட்டில் பணிப்பெண்ணாக இருந்த சிறுமி, ஐயா இப்படி ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னார். ஆகவே அந்த தேசத்தின் அரசர் அந்த வார்த்தையை புரிந்து கொண்டு வந்து சுகத்தை பெற்றுக் கொண்டு போனார். ஒரு சிறு குழந்தை வழியா கூட ஆண்டவர் பேசி இருப்பார். நமக்கு எல்லாம் கண்ணை மறைச்சிடும் சொல்லுவாங்க. காதல் கண்ணை மறைச்சிடும், பணம் கண்ணை மறைச்சிடும், புகழ் கண்ணை மறைச்சிடும், பதவி கண்ணை மறைச்சிடும். இப்ப ஆண்டவருடைய குற்றத்தை சொல்லுகிற பொழுது நீங்கள் ஏற்றுக்கொண்டால் என்ன செய்யறாரு? ஒரு இறைவாக்கினர் அனுப்பி சொல்வது மட்டுமல்ல, ஒரு வானதூதர் அனுப்புவார். ஒரு வானதூதர் அனுப்புவார். அந்த வானதூதர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து, வானதூதர் என்றால் என்ன? கடவுளுடைய பதில், கடவுளுடைய குரல், கடவுளுடைய அம்பாசிடர். அவர் வந்து ஒரு இடத்துல உட்கார்றார். எந்த இடத்துல? அந்த இஸ்ராயல் மக்களை எல்லாருக்கும் சாப்பாடு பிடிக்கிட்டு போயிடுறாங்களே, அந்த கோதுமையை மறைச்சு வைத்து அங்க வேலை செஞ்சிட்டு இருந்த கிதியோன் என்பவர் வீரன் அல்ல. அவர் வீரன் அல்ல, எதிர்த்து போரிட்டவர் அல்ல. வாழ்க்கை சூழ்நிலையை கடத்துவதற்கு மக்களுக்கு சாப்பாடு கோதுமையை வந்து திராட்சை ஆலையில் அடித்துக் கொண்டது. அங்க அடிக்க மாட்டாங்க. ஆக்சுவலா கோதுமை களஞ்சியம் வேறு, திராட்சை எல்லாம் ஈரமா அப்படி அந்த இடத்தில் மறைந்து அவர் கோதுமையை அடித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஆண்டவர் தூதர் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12ஆம் வசனம் மிக 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 முக்கியமான வசனம். ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, வலிமை மிக்க வீரனே. நீதித்தலைவர் 6:12 வாழ்க்கையில் மறந்து போகாதீர்கள். வலிமை குன்றி அச்சத்தோடும் பயத்தோடும் திகிலோடும் வாழ்க்கையில் தோல்வியோடும் இருக்கிற கிதியோனை பார்த்து, வலிமை மிக்க வீரனே. இங்கிலீஷ்ல வாரியர்.
வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அதை குறிச்சு வச்சுக்கீங்களேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். லூக்கா 1:27 நாம் வாசிப்போம். இன்றைக்கு கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்றார், மாவீரனே, ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக இல்லை, உன் கூட இருக்கின்றார். God is with you, oh warrior, mighty warrior, not normal warrior. வலிமை மிக்க வீரனே, கடவுள் உன்னோடு இருக்கிறார். ஒரு நிமிடம் வலது கருத்தை உயர்த்துவீங்களா? என் அன்பு பிள்ளைகளே, உன்னை பற்றி உனக்கு தெரியாம இருக்கும், ஆனால் உன்னை பற்றி உன் கடவுளுக்கு தெரியும். நீ எவ்வளவு வலிமை மிகுந்த போர் வீரன் என்பது, எவ்வளவு பெரிய காரியங்களை உன்வழியாய் அவர் செய்ய காத்திருக்கிறார் என்பது, உன் சந்ததியே உன்னால் மீட்கப்பட போகிறது என்பது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். You are the weak. You are the only one person who are rejected. உன் சந்ததியில் நீ ஒருவன் தான் மிகவும் பலவீனமாய் கேட்பாரற்று கிடக்கிற. உனக்கு ஆறுதல் இல்லை, தேர்தல் இல்லை. நான் இருக்கிறேன் என்று சொல்லி உனக்கு வாழ்வு கொடுப்பதற்கு யாரும் இல்லை. புதைக்குழியில் விழுந்தது போல கஷ்டப்படுகிறார். உன் கணவனோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு வாழ்க்கை நடத்த முடியாமல் ஒவ்வொரு நாளும் நெருப்பின் மீது நடக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நீ கதறுகிறாய், இந்த சூழ்நிலையில் புலம்புகிறாய், கடவுளின் குற்றத்தை வெளிப்படுத்துகிறார். இதனால்தான் இது வந்தது, இதனால்தான் இதை ஒப்படைத்தேன். நல்லாக கவனிங்க. நீங்கள் கடவுளுக்கு அருவருப்பானதை எதை செய்கிறீர்களோ அதை கொண்டு தான் அடியே வரும். சிகரெட் பிடிச்சிட்டே இரு, உன் நுரையீரல் பாதிக்கப்படும். அப்ப டாக்டர் கரெக்டா கேட்பார், புகை போட்டியா, எல்லாம் ஓட்டையாயிடுச்சு. நல்லா தண்ணி அடிப்பியா, குடல் வெந்து போச்சு. நிறைய கோவப்படுவியோ, பிளாக் இருக்கு. எப்ப ஏதாவது சிந்திட்டே இருப்பியா, மைண்டு மென்டலா இருக்கிற மருந்து போட்டாதான் நீ தூங்கும். பாம்பை வணங்கினார்கள் இஸ்ரேல் மக்கள். பாம்புதான் அவர்களை கடித்தது. நாம் எதை தொடுகிறோமோ அதனாலே நமக்கு தீர்ப்பு. வாளை உரையில் போடு ராயப்பா, வாளை எடுக்கிறவன் வாளால் மடிவான். நாம் எடுக்கலாம், ஓடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் நாம் கடவுள் கண்ணுக்கு தீயதெனப்பட்டதை நாம் செய்கிற பொழுது அதுவே நம்மை எதிரியாக மாறும். அவர்களே நமக்கு எதிரியாக மாறுவார்கள். என் வாழ்க்கையில் பல முறை அடிபட்டிருக்க. எப்போ? மனிதர்களை நான் அதிகமாய் நேசித்த பொழுது, கடவுள் வேண்டாம் என்று சொல்லுகிற பொழுதும் எனக்கு பிடித்திருக்கிறது என்று மனிதர்களை நேசித்த பொழுது நான் அடிபட்டிருக்கிறேன். நீங்களும் அப்படி என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக ஆண்டவருடைய தூதர் வந்து மாவீரனே என்று சொல்ல, இன்று இரவு இயேசுவின் உடைய இருதயத்திலிருந்து வார்த்தை, மாவீரனே, வலிமை மிகுந்த வீராங்கனையே, வீரனே. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், I am the Lord one who delivered you. நானே உன்னை எகிப்திலிருந்து விடுவித்தேன், நானே உன்னை ரட்சித்தேன், நானே உன்னை மீட்டேன், நானே அற்புதங்களை செய்தேன். அதை சொல்லிட்டு சொல்றார், அதெல்லாம் செஞ்சது நான் தானப்பா. என்ன விட்டுட்டு அமலேக்கியருடைய தெய்வத்தை நீ வணங்கினியே. உன் தாயின் கருவிலை உன்னை உருவாக்கியது அவர். எத்தனை நோய்கள், எத்தனை விபத்து, எத்தனை மரணங்கள், எத்தனை கொரோனாக்கள், எத்தனை சுனாமிகள், அனைத்திலிருந்து உன்னை காப்பாற்றியது நான். ஆகவே அவருக்கு பிரமாணிக்கமாய் நாம் இல்லாத பொழுது அவர் விட்டு விடுகிறார். ஆனால் எச்சரித்து வானதூதரை அனுப்புகிறார். அந்த வானதூதருடைய வார்த்தை சொல்கிறது, வலிமை மிகுந்தது. 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். அவர் என்ன சொன்னார்? கிதியோன் அவரிடம், என் தலைவரே, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுகின்றன? நாம் துயரத்தில் வேதனையில் இருக்கும்போது பிசாசு நம் மனதை கடினப்படுத்தி விடுவான். தேவனுடைய வார்த்தையை நம்பாதபடி செய்து விடுவான். கடவுளுடைய வார்த்தையை விசுவசிக்காதபடி செய்து விடுவான். கடவுள் என்ன சொல்றார்? வலிமை மிகுந்த வீரனே, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார்.
யார் சொல்றது? பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சொல்லல, ஜெகஜோதியா தேவதூதன் உட்கார்ந்து சொல்றார். கெதியோனுக்கு உடனடியாக எழும்பின வார்த்தை என்ன? கடவுள் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை? அவன் தொடர்ந்து சொல்கிறான், ஆண்டவரனை எகிப்து நாட்டில் வெளியே கொண்டு வந்து வரவில்லையா? ஆண்டவர் சொன்னதே திருப்பி அவருக்கே சொல்றான். எங்கள் தந்தை நமக்கு வியந்து உரைத்த அவரது வியத்தகு செயல்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது ஏன் என்னை ஆண்டவர் இப்படி கைவிட்டு விட்டார்? என்னை மீதியான கைகளில் ஒப்படைத்து விட்டீரே என்றார். ஆண்டவர் நம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய இறங்கி வருகிற பொழுதும் அற்புதம் நடைபெறுவதற்கு தடையாக இருப்பது நம்முடைய வாயின் வார்த்தைகள், அது விசுவாசம். அது கெதியோனுக்கு அப்படி புலம்பினதுக்கு தவறில்லை. அவனை சுற்றி நடந்தது அப்படித்தான். நீங்கள் கூட அப்படித்தான் வாழ பழகிக்கொண்டே, கண்ணீரோடு அழுது கொண்டே சாப்பிட பழகிக்கொண்டே, துன்புறுத்துகிற கணவனோடு வாழ பழகிக்கொண்டு, சந்தேகப்படுகிற மனைவியோடு வாழ பழகிக்கொண்டு, ஒண்ணுமே வாங்கி கொடுக்காத கணவனிடத்தில் வாழ்ந்து பழகிவிட்டேன், எங்கள் கண்டுக்காம இருக்கிற எங்கள் பெற்றோர்களோடு வாழ பழகிவிட்டோம் என்று நீங்கள் துயரத்தில் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உன்னோடு இருக்கிறேன். I am with you. Praise the Lord. Praise the Lord. I am with you. அப்பொழுது 14ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி, அதை அண்டர்லைன் பண்ணிக்கல, God turned towards. இதுவரைக்கும் அவர் அவன் பக்கம் திரும்பல, குறிச்சு வச்சுக்கங்க. ஆண்டவர் வந்து அப்படி பேசிட்டு இருந்தார். நம்ம யார் கூட பேசும்போது முகத்தை கொடுக்காம இருந்தாங்கன்னா நம்மள மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தம், நம்ம வார்த்தையை சரியா கேட்கலன்னு அர்த்தம். ஆகவே ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி, இன்றைக்கு இரவு ஆண்டவருடைய பார்வை உன்மேல் படுகிறது. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய முகம் கதிர்கள் உன்மேல் வீச போகிறது. ஆமென். இன்றைக்கு இந்த நற்கருணை கதிர் பாத்திரத்திலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் மகளே, மகனே, உன்னை ஆண்டவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆமென். உன்னை வலிமைப்படுத்துவார். ஆமென். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், கிதியோன், உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய், மீதியனரின் கையிலிருந்து இஸ்ரவேலை நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார். உடம்பெல்லாம் புல்ல இருக்கிறது. It is I who sent you, so you will defeat the Midianites and you will deliver your people Israel, because I am the one who sent. Hallelujah. Hallelujah. அழைத்தது நான் அல்லவா? ஒரு பாடல் இருக்கிறது, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அழைத்தது நான் அல்லவா, உயிர் கொடுத்தது நான் அல்லவா, போ வெற்றியை பெறுவாய், நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது முதல். அடுத்தது இப்படி திரும்பி இருப்பார். அந்த நிகழ்ச்சியை நினைச்சு பாருங்க, அப்படி திரும்பி இருப்பார். போ, உன் சக்தியால் நீ வெல்வாய், நான் தான் உன்னை அனுப்புறேன். அந்த குரல் பயங்கரமாக இருந்திருக்கும், அசீரிய குரல். அப்பொழுது கெதியோன் என்ன சொன்னார்? 15ஆம் வசனம், அவரிடம், என் தலைவரே, எவ்வழியில் நான் இஸ்ரேல் மக்களை விடுவிப்பேன்? இதோ மனாசேயிலே நலிவுற்று இருப்பது என் குடும்பம், என் தந்தை வீட்டிலே நான் தான் சிறியவன் என்றார். கடவுள், நான் தானப்பா உன்னை அனுப்புறேன்னா கூட அவன் தன் குடும்ப சூழ்நிலையை கொண்டு வருகிறான். எங்க அப்பாவுக்கு நான் தான் கடைசி, என் ஜாதியில நான் தான் கடைசி, எங்க வீட்டுல நான் தான் கடைசி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் எந்த வழியில, how can I deliver them? In which way you are telling that I can deliver Midian from the Midianites' hand? எப்படி? Hallelujah. 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 16ஆம் வசனம், ஆண்டவர் அவரிடம், நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஒரு ஆளாய் மீதியானரை வெல்வாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முழந்தால் படியிடுவோமா? நீ தனி ஒரு ஆளாய் மீதியானரை ஜெயிப்பாய். எப்படி? வசனம் சொல்கிறது, நான் உன்னோடு இருப்பதால், நான் உன்னோடு இருப்பதனால், since I am with you, you alone can defeat. You are going to defeat everybody by your own strength, because I am with you. நான் உன்னோடு இருப்பதனால், நான் உன்னோடு இருப்பதனால் தனியாளாய் ஜெயிப்பாய்.
உன் ஜனத்துக்கெல்லாம் வல்லமை கொடுப்பேன்னு சொல்லல, உன் நண்பர்கள் எல்லாம் உனக்கு கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொல்ல. God sends you by believing in his own power. கடவுள் உன்னை அனுப்புகிற பொழுது தன் வலிமையை நம்பி உன்னை அனுப்புகிறார். நீ போ, தனி ஆளாய் நீ செழிப்பாய், காரணம் நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு வல்லமையுள்ள வார்த்தை. அவன் தான் சண்டை போடணும்னு நினைச்சான். ஆம்ச தொட்டு பார்த்தான், புசு புசுன்னு இருந்துச்சு, பூனைக்குட்டி மாதிரி. நெஞ்ச தட்டி பார்த்தான், அது மண் குடத்துல செஞ்ச மாதிரி இருந்துச்சு, டொப்பு டொப்புன்னு சவுண்டு. ஆண்டவர் சொன்னார், யுத்தம் என்னுடையதப்பா, உன் வழியாக செயல்பட போவது நான். உன் குடும்பத்தை, உன் கணவனை திருத்த போவது நீயாக இருக்கலாம், உன் வழியாக செய்ய போவது நான். அதிசயங்களை செய்ய போவது நான், யுத்தத்தை செய்ய போவது நான். தாவீது ஒரு கல்லை தானே விட்டாரு, அந்த கல்லை பெலிஸ்தன் வீழ்த்தியது எது? கடவுளுடைய வல்லமை. You do what you supposed to do, rest God will take. நீ செய்ய வேண்டியதை செய், கடவுள் உனக்கு அனைத்திலும் வெற்றி தருவார். அப்பொழுதுதான் அவருக்கு நம்பிக்கை வந்தது. கிதியோன் சொன்னார், உன் பார்வையில் எனக்கு தயவு கிடைத்துள்ளது என்றால் நீர்தான் என்னுடன் பேசுகிறதற்கு என்று அடையாளம் காட்டும். ஆண்டவர் காட்டினார். பனி பொழிந்த பொழுது பெட்ஷீட் நனையாம கீழே பனி போச்சு. இரண்டாவது அற்புதம், பெட்ஷீட் நனைஞ்சது, கீழே பனி போல. கிதியோனுக்கு நம்பிக்கை வந்தது. அன்பு பிள்ளைகளே, கிதியோன் வழியாக இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் காப்பாற்றினார். ஒரு யுத்தம் செய்யல, எவனும் கத்தியால குத்தல. விரோதிகள் தங்களுக்குள்ளே தங்களே குத்தி கொண்டு மடியும்படி ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வந்தார். இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்களை விரோதிகளுடைய கையில் ஒப்படைத்திருக்கலாம். வந்தாங்கடா கடவுளுடைய மக்கள் நம்ம கையில வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்முடைய விரோதிகள் நம்முடைய ஆட்டி படைக்கலாம், ஆடலாம், கொல்லலாம், அடிக்கலாம், துன்புறுத்தலாம், நம்முடைய தேவாலயங்களை எரிக்கலாம், கிறிஸ்தவர்களை கொல்லலாம், உன்னை இழிவுபடுத்தலாம், அடிமைப்படுத்தலாம், உன்னை சூறையாடலாம், உன்னை என்னென்னவோ செய்யலாம். ஆனால் நீ புலம்பி அழுகிற பொழுது உன் கடவுளாகி ஆண்டவர், உனக்காக சிலுவையில் மரித்த தேவன், உனக்காக ரத்தம் சிந்தியவர், உனக்காக யாவற்றையும் செய்வர் என்று சொன்னவர், நாட்கள் முடிந்து உன்னை துன்புறுத்தியவர்களை அவர் பழிவாக்குவார். உன் சத்துருக்களை முறியடிக்கும்படி கடவுள் அவர்களை கையில் ஒப்படைப்பார். கிதியோன் மிகப்பெரிய போர் வீரன். எப்படி தெரியுமா? யார் மிகப்பெரிய போர் வீரன்? யார் மிகப்பெரிய போர்? அவங்க 10,000 பேர் வந்தாங்க, நான் 20,000 பேர் கூப்பிட்டுட்டு போய் சண்டை போட்டேன் ஜெயிச்சன்றது இல்லை. தொடாமலே வயிற்றின் பானையை கட்டிக்கொண்டு ஒருவரோடு ஒருவர் மோதி கையில் தீப்பந்தத்தோடு கிதியோனுக்கு வெற்றி, யெகோவாக்கு வெற்றி என்று துதியினாலே செய்தார். நாம் இந்த ஆராதனை, துதி, வெற்றி எல்லாம் நாம் பற்றி பேசுகிற பொழுது எல்லாமே கட்டுக்கதை போல தோன்றுகிறது. ஆனால் துதி தேவனுடைய நாமத்திற்கு இருக்கிற வல்லமை, அவர் மேல் நீங்கள் கொண்டிருக்கிற விசுவாசம். இந்த பானை உடைஞ்சி அந்த சப்தம் கேட்டு அலண்டு போனார்கள். நம்மை சூழ்ந்து கொண்டார்கள். பயம் தொற்றிக் கொண்டது. உன்னை பயம் தொற்றிக் கொண்டு நடத்துகிறது அல்லவா, அந்த பயம் அவர்களை தொற்று. உனக்கு இருக்கிற பதற்றம் உன் எதிராளிகளை தொற்றும். உன் வாழ்க்கையில் இருக்கிற தோல்வி அந்த இடத்திற்கு கடந்து செல்லும். நீயே வெற்றி பெறுவாய். ஏனெனில் உன் துக்க நாட்கள் முடிவுக்கு வருகின்றன, உன் துயரத்தின் நாட்கள் முடிவுக்கு வருகின்றன. நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம். நான் ஆண்டவருடைய கண்களுக்கு தீயதெனப்பட்டதை செய்தேன், யோசித்தேன், செய்தேன், பார்த்தேன். ஆகவே ஆண்டவர் என்னை கைவிட்டு இருக்கிறார், முறையிடுவேன். ஆண்டவருடைய வானதூதர்கள், இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் பேசுகிற பொழுது செவிமெடுப்பேன். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் வந்து கடவுளுடைய நற்செய்தியை சொல்வார். என் மனஸ்தாபம், என்னுடைய மனித தன்மை, என்னுடைய குறைபாடுகளை நான் நம்ப மறுத்தாலும் ஆண்டவர் என்னை கொண்டு அற்புதங்களை செய்வார். என்னை உறுதிப்படுத்தி என் ஜனத்தை நான் பாதுகாப்பேன். என் வழியாக கடவுள் செய்ய நினைத்ததை நான் செய்யும் அளவுக்கும் அவர் என்னை கைவிட மாட்டார். இதுதான் கிதியோனுடைய செய்தி. கிதியோன் வெற்றி பெற்றார். யெகோவா யுத்தம் செய்தார். இன்றைக்கு அந்தோணி சாமி, நீ வெற்றி பெறுவாய். யுத்தத்தை கடவுள் செய். சகாயமே அருள், நீ யுத்தம் செய்வாய். நீ வெற்றி பெறுவாய். ஆண்டவர் யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செய்தி பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இருக்கிற இடத்திலேயே முழந்தால் படியிட்டு
நான் வெற்றி பெறுவேன், யெகோவா யுத்தம் செய்வார், நான் வெற்றி பெறுவேன், இயேசு யுத்தம் செய்வார் என்று ஒரு 10 முறை உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் சத்தமாய் அதை சொல்லுங்கள். நான் வெற்றி பெறுவேன், யெகோவா போரிடுவார். நான் வெற்றி பெறுவேன், இயேசு எனக்காக 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 போரிடுவார். என் எதிரியாளிகளை நான் வெற்றி கொள்வேன், இயேசு எனக்காக போரிடுவார். என் நோய்கள் மீது வெற்றி பெறுவேன், இயேசு எனக்காக போரிடுவார். என் கடன் தொல்லையிலிருந்து நான் விடுதலையாவேன், இயேசு எனக்காக போராடுவார். என் சத்துருக்களை நான் முறியடிப்பேன், இயேசு எனக்காக போராடுவார். வாழ்க்கை நான் முன்னேறுவேன், இயேசு எனக்காக போராடுவார். என் துக்கங்களில் எல்லாம் வெற்றியாய் மாறும், இயேசு எனக்காக போராடுவார். என் அவமானங்கள் எல்லாவற்றையும் நான் தாண்டுவேன், இயேசு எனக்காக போராடுவார். என் வேதனையிலிருந்து விடுதலை பெறுவேன், இயேசு எனக்காக போராடுவார். என் கண்ணீரிலிருந்து விடுதலை பெறுவேன், இயேசு எனக்காக போராடுவார். அவர் எனக்கு வெற்றியை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டு தேவ ஆசீர்வாதத்திற்காக ஜெபிங்கள். இந்த ஆராதனையை நீங்கள் எல்லோருக்கும் அனுப்புங்கள். கெதியோனை போன்ற நிலையில் இருக்கிற உன்னை ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், நீ மாவீரன், செய்ய போகிற காரியத்தை ஆண்டவர் முன்கூட்டியே அறிந்தவர் சொல்லுகிறார். நீ கோழை அல்ல, கைவிடப்பட்டவர் அல்ல, அனாதை அல்ல, பலவீனன் அல்ல, நீ கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். மாண்பு எறிவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு இனி வாழ்ந்து பெறுக. கலாலே மனிதன் இதனை அறிய இயலாம். நிறை குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய